வணக்கம், வெல்கம் டு nanjildiaries. இன்றைக்கி நெத்திலியில் ஒரு கிறிஸ்பியான மொறு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீனுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன். சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது கூட கலருக்காக நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள், ஒரு கலருக்காக தான். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். மசாலா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அதுவும் இல்லாமல் மசாலா உங்களுக்கு கொஞ்சம் கூட உதிராமல் கிடைக்கும். கொஞ்சம் பொடிசாக நறுக்குன கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ரொம்ப வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை அதோடு சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது. ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இது ஃப்ளேவருக்காக தான். இது வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வாசனை பிடிக்கும்னா. இல்லை நார்மல் சாதா குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக வரும், அதுக்காக. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 லெமன் புளிச்சிக்கலாம். அதை எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிலோ நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. அதை இப்போ இதில் போட்டுடலாம். தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக நான் அரிப்பில் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணிக்கு நம்ம இதை அப்படியே ஊற விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க ஃப்ரிட்ஜில் வைக்க வெளியே வைக்க வெளியே இருந்தாலே போதும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இது இப்போ 1/2 மணிக்கு ஒரு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணலாம். சரி. நெத்திலி 1/2 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேனில் எண்ணெய் சூடாக்க வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மீனை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மீன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. இன்னும் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். எல்லா மீனையும் திருப்பி போட்டாச்சு. இதை நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நெத்திலி வாங்கி ஒரு தடவை இப்படி ஃப்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே லைட்டாக நான் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.